தங்கள் நாட்டுக்கு தொண்டை நாட்டுக்கு சான்றாவது உடை தந்தது பெருமை கொண்டது. அப்படிப்பட்ட பெருமைக்கு சிறப்பு ஏற்படுவதும் நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. காவல் சிறக்க கந்தபெருமான் அருளாசி என்னும் உங்களுக்கு உண்டாகட்டும் வேண்டும். ஏன்னா தந்தை சொல்லும் இருக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை மகற்காற்று நன்றி அதை எத்து முந்தி இருப்ப செயல்னா ஈன்ற பொழுதில் பெருமை இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று என்று சொன்னார். அப்படிப்பட்ட பூவடைகள் பெருமை இருக்கத்தானே செய்யுது. அல்லல்வோம் வழுவினைவோம் அன்னவெட்டு பிறந்த தொல்லை போம் போகா தேரம்போம் நல்ல குணமதிக மாபெரும் விட்டெடுக்கும் அந்த செல்வ கணபதியை கைதொடுத்த கால் பெருமை செத்தானே. பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தான் பெருமை கொடுத்தாளே. தன்னையும் தாழ்ந்த பேரம்பரவையா உண்மையை வெற்றோடு விட்டெடுக்கும் முன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடிடுவாய் இன்னதென்றில்லாது எவரும் எதிர்வா என்று இடத்திற்கு பெருமை கொடுக்கும் விதமா அப்படிப்பட்ட பாடுமானானே. மூவிரு கரங்கள் போற்றி முகமொழியில் கண்ணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈரர் தோள்கள் போற்றி காஞ்சி மாவு வடிவிக்கும் செவ்வேல் மலதடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி எம்பெருமான் முருகனை பாடினார்களே. வேடுமன துணையப்பா வேதனைக்கு தீரப்பா நான்மன நமக்கப்பா நமச்சிவாய துணையப்பா திரு செந்தூர் வடி வேலனப்பா எமது சிந்தைகிடம் ஆடியப்பா முன்னர்கள் வாக்கப்பா எந்த மூடமந்திர ஜெயிக்குமானு அப்பனுக்கு பெருமை சத்து நாட்டுக்கு பெருமை இல்லையா. தந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூர் உமை வாயுமை பங்கத்திரு ஆளவாயன் திருநீர் சொன்னார்களே. பன்னிய மத்தமும் அதிபதி சரிகன் பொன்னிய திருவடி புதுமலர் ரவை கொடு மன்னிய மறைவர் வடிவல் ஆடியவர் இன்னிசை பாடல ஏழக துருவனேனு ஏட்டுக்கு பெருமை சத்தானே. அப்படி பேசுங்க. தண்டாமரை உடன் பிறந்தும் தண்டே நோரா மண்டுக மண்டோ காணத்தோடு இருந்து வந்து கமலம் அது ஒண்ணும் பண்டை பழகின்றாலும் அறிவுள்ளார் தம்மீர் கலப்பாரை கற்றார் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட பெருமை தான் போதுமா. பலவடன் ஆனந்தொழி படித்த சிறுவானதன்னை அளவனமது வர்த்தான் அழக நடங்கார மலை குளமலை கோலமலை குடுமாமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமான் சிக்கும் திரு தேங்கடமலை மலைக்கு தல்லையா. தங்கவன் தாமரைக்கு தந்ததா இறைவிதனை அங்கரை கொய்து விட்டால் அந்நில் அழுவ செய்து கொள்ளுவான் துங்கவன் கரையில் பட்டால் சூரியன் காய்ந்து கொள்வன் தங்களின் நிலை கெட்டு போனால் இப்படிதான் தயங்குவீரோ. தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சவத்திற்கு நால்வர் சகலத்திற்கும் ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு திக்குகள் எட்டு கிரகங்கள் ஒன்பது பசி வந்துட பத்தும் பறந்து போகுமே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வச்சவனா எடுக்கணும் வழி தெரிஞ்சவன் நடக்கணும் விட்டது சொன்னா அற்றது ஒண்ணுமே கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத ஏன் சொன்னாங்க. பேசிக்கிட்டே என்ன பேச வந்தானே அப்புறம் என்ன ஏன் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய வேகத்தடை வரும்போது ரொம்ப மெதுவாத்தே போற மாதிரி இருக்கு. ஓரத்தில் ஆடாத ஆட்டம் இரட்டில் பயிலாத கல்வி மூவட்டில் நடவாத திருமணம் நாலட்டில் பிறவாத பிள்ளை ஐயட்டில் தேடாத செல்வம் ஆறட்டில் சுற்றாத தலம் ஏழட்டில் பண்ணாத தியானம் எட்டட்டில் பெறாத ஓய்வு நிலையின முப்பிலாக்கு மறு வாழ்க்கை முனைகிட அரசர் வீரம் காப்பிலா விளைந்த பூமி கரையிலா ஏறி போனே கோப்பிலான் கொண்ட கோலம் குருவிழாங்கண்ட ஞானமும் ஆப்பிளா சகர போல அடிக்குமன்று உரைக்கலாம் என்ன குதவாத பிள்ளையும் அருமசிக்குதவ அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரமறியா வண்டீர் கோபத்தை அடக்க வேந்தன் குருமணிகளா சீடர் பாபத்தை தீராத தீர்த்தம் பயனில்லை ஏடும் தானே அரிது அரிது மாநில பிறத்தல் அரிது அதன் மனது கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது அதனின் மற்ற ஞானமும் கல்வியும் நயன்றல் அரிது ஞானமும் கல்விக்கு நயத்தல் ஆகின தானம் தவம் செய்தல் அரிது தானம் தவம் செய்தானே உனக்கு வானவர் நாடு அந்த வானவர் நாடு வழி திறக்கதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அரிதான விஷயமே மானிட பிறப்பு உண்மைதான். அதலின் காட்டும் கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறந்தல் என்று கொண்டாத்தானே பெருமை. இந்த மானிட பிறப்பு தான் அரிதான விஷயம். உண்மைதான். இந்த மானிட பிறப்புல 7 வகையான பிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிறப்பு கொடுத்தான். ஏன்னா ஓரறிவு என்று சொல்லக்கூடியது வாழக்கூடியல புல் பூண்டுகளுக்கு ஓரறிவுன்னு பெருமை கொடுத்தான். மரஞ்செடி கொடிகளுக்கு இருக்குங்க. நீர்வாழ்வனத்துக்கு இருக்குங்க. அது பறவைகளுக்கு. 5 அறிவு. அது விலங்குகளுக்கு உண்டு. 6 அறிவு. மனிதனுக்கு உண்டு. இப்ப அரிதான விஷயம் மனிதனுக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான். ஆனா நாய் பிறப்புன்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? நாய்க்கு நாயின்னு வந்து பிறக்குதுல. ஆமா. ஒவ்வொரு இடத்துல நம்ம மனுஷனா பிறந்திருப்போம் இல்ல ஒரு பசுவா பிறந்திருப்போம். இப்படி எல்லாம் காரணம் இருக்கு. இந்த நாயாக வந்து பிறக்கக்கூடிய பிறப்பு என்ன பிறப்பு? நாங்க ஒரு கேள்வி உங்களை கேட்டோம்னா மறுப்பு கேட்கிறீங்களோ? ஏன் கேட்டீங்க? நீங்க தான் கேட்கணும்னு சட்டம் இருக்கா? கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறி வளர்த்து கொடுத்து அதெல்லாம் இருக்கட்டும். நாதர் வந்தால் நீங்க கவி பேசுனீங்கனால நாலு கவி. நீ என்ன பேசலாம் பேசணும் தயாரா இருக்கேன். உன்னை பேச வேண்டாம்ன்றத மறுக்க கிடையாது. என்னத பேசி சட்டம் போடுறது? ஒரு கேள்வி கேட்டா ஒருத்தா அத நீங்க பேச கூடாது. உன் சட்டத்துக்கு பேசுங்க. நான் விவரத்தை கேட்டமா போடமானது. நான் என்ன கேட்டத சொல்லும்போது எதுக்கு நீங்க அப்படி பேசுறீங்க? நான் என்ன கேட்டேன் உன்னை? அப்ப நான் கேட்டது நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேள்விக்கு பதில் சொல்லாம போறீங்க. கோயில் இல்லாதவங்க குடி இருக்காதேன்னு சொன்னீங்க. அதத்தான் கேட்டிருக்கேன். முதல் கோணல் முற்றின கோணல்னா போகாது. ஆரம்பத்துல நான் கேட்கும்போது கேட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு நான் எப்படி செல்லுமோ பின்னே தானாக செல்லும். செல்லும்ல? ஆமா. அப்ப இந்த முன்னேற சரியில்லாம போனா எப்படி இருக்கும் சரியா? எப்பொழுதுமே நான் சரியான இடத்துல தான் நிப்பேன். அதத்தான் கேக்குறேன். சரியா பேசக்கூடிய ஆளு நான் கேட்ட கேள்வியை முடிச்சிட்டு அப்புறமா நீ கேட்கணும் கேள்வியை. ஏன் மறுபடி கேள்வி கேட்ட பதில் சொல்ல தெரியாதா ஐயாவுக்கு? சொல்ல தெரியாமல வடியாக ஒரு பேச்சு இருந்தா நம்ம சின்ன பிள்ளை மாதிரி நீ பதில் சொல்லாத நான் சொல்லுவேன்னு சொல்ல மாதிரி சொல்றீங்க. ஒரு கட்டடம் எழுப்புறானா கட்டடத்தை மேமாடியை கட்டிட்டு கீழ்த்தளத்தை அமைப்பாளா இல்ல கீழ்த்தளத்தை கட்டிட்டு மேல் தளத்தை போடுவாளா? கீழ்த்தளத்துல இருந்து தான் மேல் மாடி கட்ட முடியும். அப்ப ஆரம்பத்துல ஒண்ணு தொடுத்தோம்னா அது அஸ்திவாரம் போடணும். நல்ல அந்த அஸ்திவாரத்தை உன்னை கேட்டிருக்கேன். அத சரியா முடி அப்புறம் மாடியை நான் கட்டிக்கிறேன். கோயில் இல்லாத ஊர்ல
குடியிருக்க கூடாது. சரி. எல்லா ஊர்லயுமே கோயில்கள் இருக்கலாம். ஆனா அது ஏன் எங்க உள்ளமே பெருங்கோவில் ஊனுடமே ஆலயம் தெல்ல தெளிதார்க்கு ஜீவனே சிவலிங்கம். புடுத்துக்கால வல்லப்பலானுக்கு வாய்க்கோபுர வாசல் கள்ளப்பழனியும் காராமணி விளக்கு. அப்படி பெருமை இருக்கு. ஆமா நம்ம உடம்பே கோயில் சொல்லியாச்சு. சரி. இதுக்குள்ள இருக்கக்கூடியது ஆலயம் சொல்லியாச்சு. இதுக்கு ஏன் தனியா ஊர்ல நடுவுல ஒரு கோயில் கட்டணும்? என்ன காரணம்? கோயில் இல்லாத ஊர்ல ஒண்ணு குளத்தை அண்டி இல்லைன்னா ஒரு கோயிலை அண்டி இருன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஏன் இத காரணத்தை சொன்னாங்க தெரியுமா? இயற்கை சீற்றங்களால மனிதனை பாதுகாக்க வைக்கப்பட்ட வழி அதெல்லாம். ஏன் அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வோம். கண்டிப்பாக. இல்ல ஒரு கோயிலை புதிதாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவோம். சரி. இல்ல வருடத்திற்கு ஒரு முறை வருடாபிஷேகம் பண்ணுவோம். இல்ல கோயில்ல ஏதாவது சேதம் அடைந்தா அதுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோம். சரி. இந்த கும்பாபிஷேகம் ஏன் பண்ண? சும்மா கோயிலை மட்டும் கட்டி வைக்கணும் தானே. எதுக்கு அது கலசம்னு வச்சு அதுக்கு நீர் புனித நீரால அபிஷேகம் செய்யணும். சரி. என் தெய்வமே இப்படி சத்த வரலையே முடிச்சு வருவான் பறந்து வர்றான். சொல்லுமா ஐயா, அதெல்லாம் காரணம் இல்ல. நீங்க பேசவே வேணா பாட்டு பாடி முடிங்கறான்னு சொல்றாங்க. பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி எல்லாம் இருக்காங்க. ஐயா கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஏன்னா பக்கம் மேலக்காரங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வாசிச்சாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் தான் நாங்க பேசுறோம். அவங்க ஓய்வு எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் பாடுவாரு. அவர் பெரிய டிஎம்எஸ் மாதிரி பாடுவாரு, நல்லா பாடுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்க இந்த கோயிலாகப்பட்டது கலசத்தில் அதுல வரகு என்பதை நவதானியங்களை அதிகமா வைப்பாங்க. என்ன காரணம்? இந்த வரகாப்பட்டது இந்த இடியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. அது எத்தனை சுற்றளவுனா ஒரு 3 மைல் சுற்றளவுக்கு அந்த ஊரை பாதுகாக்குமா. ஆரம்ப காலகட்டத்தில் இடி தாங்கி அதானே. அதுதான் காரணம். அதுபோல பஞ்ச காலம்னு ஒன்று ஏற்படும். ஒண்ணு நீரினால் பிரளயம் ஏற்படும், இல்ல மழை இல்லாம பிரளயம் ஏற்படும். இந்த பஞ்ச காலத்துல கூட ஒவ்வொரு நேரத்திலும் பாருங்க, ஒரு வருஷம் விவசாயம் இல்லைன்னா மறு வருஷம் விவசாயம்னா வீட்டுல உள்ள தானியத்தெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா முதல்ல உணவுக்கு வேணும்ல, பிறகுதானே விவசாயம் பண்ண முடியும். இதெல்லாம் தீர்ந்து ஒரு 12 வருஷமா விவசாயமே பண்ண முடியல. ஆனா தானியம் வீட்டுல இருக்குமா? விதை நெல் இருக்குமா? விதை இருக்குமா? அதெல்லாம் தீர்ந்து போயிரு காலத்துல. அதை பாதுகாப்பதற்கு எங்க வச்சிருந்தாங்களா? கோயில் கலசத்துல வச்சிருந்தாங்களா நவதானியத்தை. இதுக்கும் ஒரு நேரத்துக்கு பயன்பட்டுச்சாம். இதை காட்டிலும் கோயில்ல கருவறைன்னு ஒண்ணு வச்சாங்க. இந்த கருவறைக்குள்ள பாருங்க ஒரு ஜன்னல் இருக்காது, எந்த ஒரு துளை இருக்காது. கண்டிப்பா ஒரே ஒரு வாசல் தான். அது மொத்தம் அப்படி இருந்தா அதுக்கு பெருமை. அப்படிதான் வர வேண்டும். இறைவனுடைய நேர்மறை சக்திகள் நேரா தாக்குது. ஏனென்றால் அவனுடைய அந்த சிலைக்கு கீழே பிரதிஷ்டை செய்யக்கூடிய இடத்துல நேர்மறை எண்ணங்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல அறிவியல் ரீதியா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு. அந்த புரோட்டான் என்று சொல்லக்கூடிய நேர்மறை சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியாகப்பட்டது நேரடியாக பக்தர்களுக்கு வர வேண்டும் என்றுதான் கோயில்கள்ல கருவறையை ஒன்றது சாளரமும் ஜன்னலும் துளையும் வைக்காம ஒரே வாசல் வச்சாங்க. ஏன்னா பெண்ணோட தாய் வயிற்றில் கருவறை ஒரு வாசல் தானா. எப்படி குழந்தை போகின்றதோ அப்படித்தான் வெளியே வர வேண்டுமா. அதுபோல அந்த கோயிலுக்கு கருவறை வச்சாங்க. இந்த கோயில் வைப்பதனால் ஒண்ணு ஊரை காப்பாற்றும் கலசத்தின் மூலமாக, இன்னொன்று விவசாயத்தை காப்பாற்றும் அதில் உள்ள தானியத்தின் மூலமாக, மூன்றாவது மனிதனுக்கு நல்ல எண்ணத்தை அந்த ஆலயத்தில் சென்றால் கொடுக்கும். ஏன்னா நேர்மறை சக்தி கொடுப்பதற்காக. இதெல்லாம் இருந்தால் கோயிலில் இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக தன்னுடைய எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காது. முதல்ல கோயில் ஒண்ணு வை, அதுக்கு மேல கும்பாபிஷேகம் கும்பம் என்று சொல்லக்கூடியதை வை, அதற்குள் நம்ம தானியத்தை வை, அதுக்குள்ள வரகு என்பதை அதிகமாக வை. இதெல்லாம் ஊரை காப்பாற்றும் என்பதற்காக தான் கோயில் இல்லாதவர்களை குடியிருக்காத கோயிலை கட்டுங்க என்று சொல்லி வைத்தார்கள். சில பல ஊர்களில் கோபுரமே இல்லாத கோவில் இருக்கத்தான் செய்யுது. எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த எல்லை சாமின்னு சொல்லுவாங்க, இந்த கருப்ப சாமின்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு. சில இடத்துக்குள்ள தானா வந்த சாமி, இந்த குலதெய்வம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுகளுக்கு கும்பாபிஷேகம் செய்ய மாட்டாங்க, கும்ப ஏத்த மாட்டாங்க, கோபுரம் கட்ட மாட்டாங்க. அவங்க வெயில்ல இருந்து நாங்க இப்படியே இருந்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. எதற்காக அப்படி கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து கோவில் என்பது அறிவியல் ரீதியா சம்பந்தப்பட்டது. சாதாரண கோவில் இருந்தாலும் அது அறிவியல கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு 10ல இருந்து 15ல இருந்து 20 வரைக்கும் 100 வரைக்கும் சுத்தக்கூடிய ஆளா இருக்கு. அங்க பிரதேசத்துல எல்லாம் செய்யறோம்னா உடலுக்கும் ஆரோக்கியம், உள்ளத்துக்கு ஆரோக்கியம். ஏன்னா இறைவனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டோம்னா எண்ணங்கள் அனைத்துமே நேர்மறையா இருக்குமா. நவக்கிரகங்கள் இருக்காங்க, நவக்கிரகங்கள 9 முறை வலம் வரணும், 7 முறை இடம் வந்து வலமா வலம் வரணும், 2 முறை வலம் வந்து இடமா வலம் வரணும். அப்ப அதுல வந்து இதயத்தின் சுழற்சி சக்கரம் சரியாக இருக்குமா. இது ஆலயம் தொழுவது சாதகம் என்ற என்ன அர்த்தம்? கோவிலுக்கு செல்லக்கூடியதுடைய உள்ளமும் உடலும் சரிபாதியாக இருந்து பெருமை சேர்க்குவதற்காக. ஏன்னா அவ்வளவு பெரிய கோவில்ல நம்ம போய் நம்ம சாமியை கும்பிடும்போது சாமி பக்கத்துல வரும்போது நம்மளுக்கு கண்ண முடிகிறது. சாமியை பார்த்து நம்ம கும்பிடணும். அப்படி கும்பிட்டாதான் பெருமை. காட்டும் பொழுது கண்ணை திறந்து தெய்வத்தை பார்க்கணும். அப்படி இருக்கு. அப்பதான் கண்ணை மூடிட்டு கடவுளே அப்படின்னு நல்லா இருக்குமா? கண்ணு முன்னால சாமி வந்து கடவுளை கண்ணார ரசிக்க வேண்டுமா. அப்ப ஐம்புலன்களும் ஒன்று இணைந்து இறைவனோடு சேர்ந்து வணங்கக்கூடியதா ஆத்மாத வணக்கம். அதனாலதான் கண்டிப்பா சிவபெருமான் ஆலயத்துக்கு போறோம். சரிமா. பெருமாள் ஆலயத்துக்கு போறோம். சிவ ஆலயத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், இறைவனை எங்க பாக்கணுமா?
அவனுடைய முகத்திலிருந்து காலை பார்க்க வேண்டும். கண்டிப்பாக உன்னுடைய பாதம் எப்பொழுதும் எங்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்துக்கு போனா உட்கார்ந்து இருந்து நல்ல சாமியை கும்பிட்டு கடைசியில சுத்தி வரும்போது சண்டிகேஸ்வரர்னு பக்கத்துல இருப்பார், வலதுபுறமா இருப்பார். அவரை என்ன பண்ணுவா, நம்ம கையில் வச்சிருந்த திருநீரை கூட அவர்கிட்ட கொட்டிட்டு இங்க இருந்து ஒரு திருநீர் கூட என்னிடம் எடுத்து செல்லவில்லை என்று கையை தொடச்சு காட்டிட்டு வரணுமா. இந்த தொடச்சு காட்டுறதை நம்ம மாத்தி கையை தட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சாமி இப்ப எதுக்கு அப்படினா பல பேர் கையை முன்னால தட்டி தட்டி காது கேட்காத சாமி நினைச்சிட்டு இருக்க. அப்படி அல்ல. அதான் சிவன் சொத்து கொலநாசம் என்பதற்காக சிவனுடைய பொருள் என்றால் எந்த ஒரு பொருளும் நான் எடுத்து செல்லவில்லை இறைவா என்று சொல்லிட்டு வரணுமா. எந்த விதமான பொருட்களை உன்னுடைய ஆலயத்திலிருந்து நான் எடுத்து செல்லவில்லை என்பதற்காக அப்படி கிடையாதுங்க. மகாலட்சுமி அம்ச வீடு வரைக்கும் வரன்றதுக்காக சாமியை கும்பிடலாம், வர வேண்டுமா. சாமி எல்லாம் கும்பிட்டாங்க அமராம உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அதனால அந்த பெருமாள் வீட்டுக்கு போக கூடாது. ஏன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கே வருவாளாம். அப்படிப்பட்ட செல்வ சிறப்பு அந்த ஆலயத்துல இருக்கு. ஆக என்ன அர்த்தம், கோவிலுக்கு போறதே நம்முடைய உள்ள வளர்ச்சி காத்த அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. அதனாலதான் கல்லின் தேவர் கண்டார், காற்றின் தேவர் கண்டார், பசும் தானியின் தேவர் கண்டார், வெட்ட வடிக தெய்வம் ஒன்று வேறு தெய்வம் இல்லை. என்ன சொன்னீங்க பாருங்க, ஒவ்வொரு கோடிக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கும், ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஒரு தனிப்பட்ட மகத்துவம் இருக்கும், சிறப்பு இருக்கும். இது அந்தந்த காலகட்டங்களில் கட்டப்பட்டதை பொறுத்தும் இருக்கும், மக்கள் வரக்கூடிய வரவேற்பை பொறுத்தும் பெருமைகள் கூடிக்கிட்டு இருக்கும். ஒரு சின்னதா கோவில் இருக்குன்னா அந்த கோவிலுக்கு நல்ல மக்கள் வர ஆரம்பிச்சானா அந்த கோவில் பிரபலியம் ஆயிருது. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. இன்னும் உலகத்திலே அதிக உயரம் கொண்ட கோபுரம் எண்ணிக்கை கொண்ட கோயில்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஆனா பாருங்க, உலகத்தில் மிகப்பெரிய கோவில் அப்படின்னா நம்மளுடைய பெரிய பெருவுடையார் கோயில தான் சொல்லுவோம். கட்டப்பட்ட காலத்தை நோக்கும் பொழுது அது பெரிய கோயிலா இருந்திருக்கு. ஆண்டில் அதுதான் பெரிய கோயிலா இருந்துச்சு. அப்ப அந்தந்த சூழ்நிலையில வந்ததை வந்து நம்ம பெருசா பதிக்கிட்டு தமிழுக்கும் அந்த கோவிலுக்கும் சம்பந்தப்படுத்தி நிறைய வழிபாடுகள். ஏன்னா எழுத்துக்கள் வடிவானது தமிழே எழுத்தானது மட்டும் ஒட்டுமொத்த வழிபாடாக இருக்கு. 12 மெய்யெழுத்து 18 முகிர்மை 216 ஆயுதம் ஒன்றும் மொத்தம் 247 எழுத்துக்களின் வடிவமைப்பு கொண்டது தஞ்சை பெருவுடையார் கோவில் என்று சொன்னார்கள். தமிழ் மொழின்றது காலத்தால் அழிஞ்சு போக கூடாது, காலம் கடந்து வாழக்கூடிய பெருமையா இருக்கணும். அதனால சாகும் போதும் தமிழ் படத்தை சாக வேண்டும், என்ற சாமடம் தமிழ் மடந்து வேக வேண்டும், பாடைகளை என்பவரை ஏற்றும் போது அங்கே பைந்தமிழால் அனுபோசை கேட்க வேண்டும், ஓடைகளை எரிசாமல் கரையும் போது அங்கு உன் தமிழையே சலசலத்து ஓடணும்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக சோழமன்னன் ஏற்படுத்திய பெருமை. இந்த சங்கீதம் என்பது வாழ்நாளில் கடந்தது என்று சொல்வார்கள். சங்கீதம் இசை கேட்காமல் யாராவது இருக்க முடியுமா? அந்த இசையின் நுணுக்கமே ஒரு தூணில் கட்டப்பட்டதால மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதுக்கு பேர் இசை தூண்கள்னு ஒரு பேர் இருக்கு. தட்டறோம்னா சத்தம் கேக்குமா? அப்படிப்பட்ட பெருமை அப்படினு 7 ஸ்வரம் அதுல சத்தம் கேட்கும். அத பல பேர் சும்மா தட்டி தட்டி உடைச்சு வந்து கூண்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு விஷயத்தை சரியா இல்லனா அத தட்டி தட்டி பாக்குறது நம்ம. இப்ப நீங்க கேட்டிய நாயாக ஒரு மனுஷன் பிறப்படுகிறானா அது என்ன பிறப்பு, எதுக்காக அப்படிப்பட்ட பிறப்பு எடுக்கணும்? நாயினுடைய பிறப்பு எதை உணர்த்துது அப்படினாக ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எத்தனையோ பிறப்பு யார் வேணா எடுக்கலாம். புல்லாகி பூடாகி புடுவாகி மரஞ்செடியாய் பல மிருகமாயின்னு ஒரு பாடலோட பாடுறார் மாணிக்க வாசகர். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நாயுடைய பிறப்பு யாராக எடுப்பது கட்டியனா ஆரம்ப காலகட்டங்களில் ராமாயணத்துல ராமனுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அரசவையில் எல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது ஒரு நாய் ஓலமிட்டு ஒப்பாரி சத்தத்தோட முன்னால வந்து நடிச்சான். ஓலமிட்டு ஒப்பாரி சத்தத்தோடு ராமனுடைய அரசவையை நோக்கி ஒரு நாய் முன்னால வந்து நிற்க. ஏன்னா இங்க வந்து நின்றுகிட்டே இருக்கேன், நாய் வேற கத்திக்கிட்டே இருக்கேன், குலைச்சிக்கிட்டே இருக்க ரொம்ப நேரமா. நாயை விரட்டி விட சொல்லும் போது காவலாளிகள் சொல்லி விரட்ட சொல்றாரு. காவலாளி நாயை விரட்டி விட, நாயை விரட்ட நாய் போகுது, கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து அதே மாதிரி குலைக்குது. பார்த்தா ராம மறுபடியும் சத்தம் கேட்குது, மறுபடியும் விரட்டி விட, மறுபடியும் நாய் சத்தம் போட. ஒன்னும் புரியல. தொடர்ச்சியா ஒரு நாயை விரட்டி விட அதே மாதிரி ஓல சத்தத்தோட மறுபடியும் அரசவை நோக்கி வருது. என்ன ஏன் இந்த இடத்துல குலைச்சிக்கிட்டு இருக்கு கூப்பிடுன்னு சொல்லும் பொழுது அந்த நாயை வர சொல்லி கேட்டாராம். ஆரம்ப காலத்துல நாய்கள்லாம் பேசியிருக்கு. இப்ப ராமன் கேட்கிறாரு, ஏன் ஓயாம குலைச்சிக்கிட்டே இருக்க? உன்னுடைய ஓல சத்தம் காதை இங்க கிடைக்குது, எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்ன விவரம் சொல்லுன்ற போது அப்பதான் அந்த நாய் சொன்னுச்சான், இல்லங்க ஐயா, வர்ற வழியில எந்த விதமான காரணமே இல்லாம ஒரு அந்தனாகப்பட்டவர் குருக்களாகப்பட்டவர் என்னை கம்ப வச்சு அடிச்சுட்டாரு. அடிச்ச அடியில என் தலையில இருந்து ரத்தம் வருது, இதுக்கான தீர்ப்பை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லும் போது ராமன் பார்த்தார். ஆயிரந்தே இருந்தாலும் ராம ஆட்சியில ஒரு பிராணியை துன்புறுத்தலாமா? துன்புறுத்தக்கூடாது. யார் அடிச்சா அவனை கூட்டிட்டு வான்னு சொல்ல. அங்க இருந்து வந்துட்டாப்ல, ஏப்பா இந்த நாயை அடிச்ச நீதானா? ஆமாங்க நான் தான் அடிச்சேன். எதுக்கா நீ அடிச்ச அப்படின்னு காரணத்தை கேட்கும் போது அப்பதான் சொன்னாரு, நான் வர்ற வழியில குறுக்கு மறுக்கா போயிட்டே இருந்துச்சு, நான் விரட்டி விட்டு பார்த்தேன் கேட்கல, அதனால கம்பெடுத்து அடிச்சு விட்டு அதனால ரத்தம் வந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம், ஒரு நாய் வந்தா அதனுடைய நாயினுடைய செயல் அது. மனிதன் நீ புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் படைச்சவன், புரிஞ்சு கொண்டு ஆற்றல் படைச்ச நீ போய் அவனை அடிக்கலாமா? அது ஒரு குறுக்களாக இருந்து அந்த இருந்து அடிக்கலாமா? அடிச்சது தப்பு, அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும். என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ராமர் பார்க்கும்போது அப்பதான் ராமர் சொன்னாரா, இந்த கோரிக்கையை கொண்டாந்து இங்க வச்சது இந்த நாய் நீதானே, இப்ப நீ என்ன பண்ற, இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய சபையில இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அதையும் நீனே சொல்லுன்னு ராமனாகப்பட்டவன் நாய்கிட்ட கேட்க. அப்பதான் நாய் சொன்னுச்சான், இந்த அந்தனருக்கு இந்த குறுக்கடைக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு இருந்தீங்கன்னா என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமிச்சு விடுங்கன்னு. கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமிச்சுடும் சொல்லி முடிச்சாச்சு. இவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க காவலாளிகளா,
என்னடா அது தண்டனை கொடுப்பான்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு தர்மகர்த்தா நினைக்க சொல்றானே, தர்மகர்த்தாவை போய் நினைக்கிறது தண்டனையா? அது வரப்பிரசாதம் தானே, ஏன் இப்படி ஒரு வரத்தை கேட்டேன்னு நாய்கிட்ட கேட்கப்படுது. அப்பதான் நாய் சொன்னிச்சா, அதுக்கு இல்லைங்க, நான் எதுக்காக அப்படி ஒன்ன கொடுக்க சொன்னேன்னா, கோயில்ல தர்மகர்த்தாவா இருக்கவர் ஒரு சில கால சூழ்நிலையில கோயிலுடைய சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். தெரியாத்தனமா பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி ஒருவேளை தெரியாத்தனமா கோயில் சொத்தை பயன்படுத்திட்டா அடுத்த பிறப்புல தர்மகர்த்தாவா இருக்க மாட்டாரு, அவர் ஒரு நாயாத்தான் பிறப்பாருன்னு இந்த நாய் சொல்ல. அப்பதான் பார்த்தாரா, ஓஹோ அதுக்கு தான் நீ இப்படி கேட்டியா, அப்ப கோயிலுடைய சொத்துக்களை தெரியாத்தனமா எடுத்து தின்னுட்டா அவர்கள் தர்மகர்த்தா பணியில இருந்துக்கவர் யாரா இருந்தாலும் நாயா பிறப்பான்னு உனக்கு எப்படி தெரியும் நாய்கிட்ட கேட்டாளா. அப்பதான் நாய் சொன்னிச்சான், போன பிறப்புல நானும் ஒரு தர்மகர்த்தாவை தான் இருந்தேன்னுச்சான். இது எப்படி இருக்கு? ஆக கோயிலுடைய சொத்துக்களை அவருக்கு நடச்சோம்னா இப்படி ஒரு பிறப்பு எடுப்போம்னு நாய் சொன்னதா கணக்கு இருக்குது. எப்படி இருக்கு பாத்தியா விஷயங்களா? பர்ணர் இருக்கட்டுமா, இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம், பர்ணடத்துக்கு நீர் வேண்டும், சாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு என்னமா தேவ, குளவி வேண்டும். பெண்களுக்கு என்னமா பருவம்? 7. என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம்பை. நீங்க அடைஞ்சிருக்கிறது மங்கை பருவம். உன்னுடைய பருவத்தை உருவத்தை கண்டு உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்குமா? மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க, எவ்வளவு பெருமையான விஷயம். பருவண்ட மாப்பிள்ளை, நான் அந்த மகரிஷியை வள்ளி பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்தால் நான் கொடுத்து வைத்த பாக்கியவானாக அப்படிப்பட்ட மாப்பிள்ளையுடைய பெருமையை சிறப்பையும். இருக்க வேண்டும். ஆமாங்க, படிச்சிருக்காரா? படிச்ச படிப்பு பெருமை. என்ன படிப்பு? உலகத்திலேயே முதுகலை பட்ட அவர் மட்டும்தான். ஓஹோ, ஆமாங்க. வசதி வாய்ப்பெல்லாம், வசதி வாய்ப்பு ஏராளம் தாராளம். சொந்த வீடு, சொந்த வீடா? அவன் தங்கறதுக்கே வீடு இல்லாம தர்றேன். அது அப்ப தங்கத்துல வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். திருமணம் செய்து கொண்டு விட்டு சென்று விட்டால் தனி கொடுத்தலாம் போக மாட்டேன். தனி கொடுத்த நீ போற பெரிய கூட்டு குடும்பத்துல தான் நான் வாழ்வேன். நீ சொன்னான்னு சொல்லி அது ஒரு கூட்டு குடும்பம் தான். அப்படியே ஒரு நாள் ரசம், ஒரு நாள் மோர், ஒரு நாள் காய்கறி, அவரைக்காய், கத்தரிக்காய், பாகக்காய் கூட்டா வச்சு குமிச்சுறாங்க. அந்த கூட்டு இல்ல, மாமியார், மாமனார், மச்சனார், நாத்தனார், கொழுந்தனார், அந்த கூட்டு குடும்பம். அப்படி ஒரு கூட்டா? ரெண்டு கூட்டும் சேர்ந்த ஒரு கூட்டு தான். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எது கூட்டு குடும்பம்னே தெரியாம போயிடுது. அப்படிப்பட்ட கூட்டு குடும்பத்துல நீ வாக்கப்பட்டு போன அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமா இருக்கணும். அப்படி எல்லாம் வடிநாயகம், அரசாங்க உத்தியோகம் தேவைன்னு பல பேர் ஆசைப்படுறாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, உலகங்கள் யாரு இவனுடைய அரசாங்கத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேடனுக்கு மல்லிக்குன்னா கல்யாணம், அடப்பில் உள்ள தேவரதா பார்த்தணும். சம்பளம் எப்படி சொல்லுங்க முதல்ல? சம்பளம் என்னன்னு சொன்ன தெரியா? இவர் சம்பளம் கொடுக்கிற ஆளு கிடையாது வழியாக, உலகத்துக்கே சம்பளத்தை உருவாக்குறதே வருதேன். ஆரம்ப காலகட்டத்தில் புழைச்ச உழைப்பாளிகளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சம்பான்னா அரிசின்னு பேரு, பழம்னா உப்புன்னு பேரு. இந்த அரிசியும் உப்பையும் கொடுக்கறதே சம்பா பணம் அப்படின்னு ஆச்சு. அதனால அப்படிப்பட்ட சம்பளத்தை கொடுக்கக்கூடிய நாயகன் இவர். வேடனுக்கு மல்லிக்குன்னா கல்யாணம், உள்ள தேவரதா பார்த்தணும். உலகம் புகழ் போட்டுக்கிட்ட குமரமா, ஒரு கணக்கே மறந்து கொண்டா பெருமமா. கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். அந்த வேடனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம், அரவட்டியில் உள்ள தேவரதா பாட்டானோ. உலக புகழ் போட்டுகின்ற குமரன தாம்பாரமா, முருகனுக்கு மறந்து கொண்டா வாக்க சிறக்கு நானம்மா. உலக புகழ் போட்டுகின்ற முருகன தாம்பாரமா, முருகனுக்கு மறந்து கொண்டா வாக்க சிறக்கு நானம்மா. சொக்கநாதர், சொக்கநாதர் அம்சமான முருகம்மா, சொக்கநாதர். அந்த பாட்டு தான் வேணுமா உங்களுக்காக? சுப்பிரமணிய சுவாமி என்பார், கந்த சுவாமி என்பார், குகநாதன் என்பார், சக்தி வடிவேலன் என்பார், சண்முக சுந்தரம் என்பார். சூரனுக்கு ஒரு வட்டவனாம், சுப்பிரமணியன் பேரு வட்டவனாம், ஞானத்தின் திருவுருவா, நல்ல உள்ளம் கொண்டவனா. அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே சுவாமி. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா. அவர் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தூர் படி வேடனவள். கொஞ்ச சின்ன தமிழ் பேசும் அட சிங்கார முருகையா. கந்த சுவாமி என்பார், முனிய சுவாமி என்பார், பழனி சுவாமி என்பார், சக்தி வடிவேலன் என்பார், சண்முக சுந்தரம் என்பார், பாட தண்டாயுதவாணி என்பார், சிக்கல் சிங்கார வேலன் என்பார். போகர் கொடுத்த பொக்கிசமா, பொன்போன்ற மேனியனா, சிவனருள் பெற்றவனா, வள்ளி சிந்தைகள் நின்றவனா. அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே சுவாமி. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா. அத கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தூர் படி வேதனவள். கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடி வேளாணவா. அகர
ராம அறுமுகம் என்பார், ஐயோ, வேணாம். பூரி ராஜன் என்பார், வேணாம். ஜெயபாண்டியன் என்பார், ராஜா முகமது என்பார், கிடையாது. நம்ம வல்லரசு என்பார், 10 மடை சுவாமி என்பார், கதிர்காம கந்தன் என்பார். ஞான உள்ளம் கொண்டவனா விஜயராமன் போற்றுவனா, போன மேடைக்கு வந்தது உள்ளத்தில் சிறந்தவனா, உயர்வான உள்ளம் கொண்டவனா, அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த முருகனவே சுவாமி. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தூர் வடிவேடவள். சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, அல்லு பகடுமிந்த அல்லு பகடுமிந்த அவசகடி வெளுத்து அவனுக்கு தொடங்கிருப்பா சொல்லி கொடுத்து சொல்லும் பார்த்த கேளம்மா. பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் போற்றுதல் புகழும் நாடுதலை கைவரிசை செல்லாதோ. அப்படி யாரு பார்த்து பொய்யானவன் கூறினா, உங்களை பார்த்தேன். உனக்கு சொன்ன என்னை மதிக்கல, உனக்காக நான் சொன்னேன் போக சீனமே. கவலை கொள்ளாது மானிடத்தை கட்டியதை சொல்லும் என் பார்த்த கேளம்மா. கடிந்து கொண்டு இசைக்கு வந்தது போதும், எனக்கு கடிந்து கொண்டு இசைக்கு வந்தது போதும். இப்புறத்தில் நிற்காமல் எங்கேது போய்வதும் கைவரிசை செல்லாதோ. யாரும் வருமில்லை வேதனை மீதடுக அருமுகனே உந்த நாயகனானதாலே சொல்லும் என் பார்த்த கேளம்மா. புட்டி கொடுப்பதுங்க கோத்திரத்தில் முறைய புட்டி 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 கொடுப்பதுங்க கோத்திரத்தில் முறைய ஒட்டம்மாய் சொல்ல வந்து ஊட்டி கொடுப்பதுங்க கோத்தந்த முறைகள்ல மெட்டிச காட்டி முன்ன மனமுடிப்புகள் சொல்லும் என் பார்த்த கேளம்மா. அடிபடிக்கு யாரை பார்த்து கூட்டி கொடுப்பது கோத்தது மணிகள் ஊனாய் அந்த முருகன் இரட்டு வடிகள் உன்னை திருட்டு மன சமைக்கட நான் நார்ந்தல்ல. இது பிரமணிப்பான பொண்ணுமல்ல, இது சிப்பலாக கட்டையுமல்ல. அரே உன திருமணத்துக்கு எங்க நாள் கட்டாவர்கள் ஆத்தா வள்ளி நாயகா சொல்லுங்க. போய்ட்டுமா வாங்க. முருகா வேலவா கண்டா கடம்ப நிறைய பசனைக்கு போயிருப்பாரு. இப்பதான் புது புது பாட்டா ஒத்திகை பண்டிகை இருக்காரு. முருகா வேகமாக வந்து வேலோடு வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், தாங்கள் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் இப்படியெல்லாம் நான் அந்த மகரிஷிடம் பேசிவிட்டேனே. இன்று சூரியன் அஷ்டமாவதற்கு உனக்கும் கந்தனுக்கும் திருமணம் செய்து வைப்பேன் என்று சத்தியம் கொடுத்து சென்றார். சத்தியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டே இருக்கலாம் வேலவா. யாம் இருக்க போய் வேண்டாம். கண்டிப்பாக என்னை நடிவந்த காலத்தாலே என் சார்பாக இந்த தரக்கூடிய வளக்கூடிய பொதுமக்கள் சார்பாக இதோ ஒரு வரவேற்பு. குறுங்கலையனை அடியன் காத்துக்கொண்டு இனிதான துரம் யானை இசை மீதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதோடு உயர்வான தவயோகியே, எனதன்னு உயர்வானே தவமுனியே, இனிதான துரம் யானை
வடிவிடவா வழக்கம் போல் இங்கு முருகனாக வேடம் தாங்கி நடிக்கும் ஆரக்குடி MK வல்லரசன் அவர்களுக்கு தரக்குடி மரவர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடை போற்றி பெருமை செய்த இந்த தரக்குடி கிராமத்தில் வாழக்கூடிய பெரும்பு கொண்ட பெரியவர்கள், அருமை தாய்மார்கள், உங்களுடைய அனைவருக்கும் என் சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் அன்புக்கும் பாசத்துக்குரிய அருமை மச்சான் செய்யாமங்கலம் KR ராமதாஸ் அவர் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நிபர்மானே கண்டு வந்தது தங்களுக்காக அடியனை காண்பதற்கு ஒரு கனியோடு மீண்டும் ஒரு கனி. ஆமுருகா கனியோட சிறப்பு சொல்லுங்க. முருகன் கேடுகள் மாங்கனிக்கும் தேன் கதறி பங்கனிக்குமே இனிக்கும் ஒரு பூங்கணிகை கண்டு மனம் உரித்தேன் குமரா குமரா குமரா. மான்கணிக்கும் தேன் கதலி வன்கணிக்கு மேல் இனிக்கும் அக்கணிகை கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வாய் குமரா குமரா குமரா. அற்புத கனி முருகா. அந்த கனி அருமையான விளக்கம். ஆமுருகா மாங்கனிக்கும் மென்கதாளி வங்கனிக்கு மேலடிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் குமரா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்தால் அனைத்து கொடுக்கும் கனியை பாத்தீங்கல்ல, ஆ. அனைத்தும் அனைத்து தரக்கூடிய கனி. இது அனுபவமா அனுமானமா? அனுமானம் கிடையாது. ஆ. அனுபவம் வேற அனுமானம் வேற. என்னுடைய அனுபவத்துல சொல்றீங்க கட்டியனா நான் அதாவது உணர்ந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது அனுமானம் இப்படி இருக்கும்னு போறது. அனுபவம் என்பது உணர்ந்து சொல்வது. அனைத்தால் அனைத்து கொடுக்கும். இருந்தாலும் கனியை பற்றி ஒரு சில கேளுங்கள் முருகா. சாய்க்கமென உன்னையே சுவை பார்க்கலாம், கேட்கலாம், நினைக்கலாம். ஐம்பனுக்கு சொல்லக்கூடிய அபார கனி. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. இந்த கனி உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத அபூர்வ கனி. அவன் பாதமே கரே
ஆகும் மாகையா பச்சமுடனே